ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயினோட ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹோட்டலெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அவனுடைய அந்த ஜூனியர் பொண்ணு இருக்கா இல்லை மிக்கு, நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுறா, வெக்கேஷன் போறியா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நம்ம ஹீரோயின் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தானா நாங்கள் இந்த மாதிரி வந்து வெக்கேஷன் போயிட்டு வருவோம் அப்படின்ன உடனே இவளுக்கு உடனே குறுகுறுன்னு ஆயிடுது. நீங்கள் 2 பேர் தனியாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவள் அமைதியாக இருக்கும் வந்து அவனுக்கு புரியுது. ஸோ இவ வந்து இந்த மாதிரி வியர்டாக வந்துட்டு யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். யாராவது ஒருத்தர் அப்செட்டாவோ இல்லை ரிப்ரெஸ்ஸாவோ இருந்ததுன்னா அந்த சமயத்தில் இன்னொருத்தர் வந்துட்டு குஷி பண்ணுறதுக்காக நாங்கள் எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி தனியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டோடனே வந்துட்டு அவள் இன்னும் அப்செட்டாக இருந்துட்டுருக்கா. ஸோ 2 பேர் தனியாக போகிறது தான் அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனும் வந்துட்டு அவகிட்ட பேசாமல் நீயும் எங்களோட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டோடனே நாங்கள் வரலாமா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து லைட்டாக தலையாட்டி வைக்க உடனே அவளுக்கும் சந்தோஷம் வந்துடுது. இங்கே வந்து ஹீரோயினால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, கார் சிக் ஆகிடுவா, அதனால பக்கத்தில் தான் லொக்கேஷன் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அதை பற்றி அவகிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இங்கே அவங்க கிளம்புற அன்னைக்கு பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே லேட்டாக எழுந்திருக்கிறவ அன்னைக்கு நான் அதிசயமாக சீக்கிரமாக எழுந்து வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஏதோ சாண்ட்விச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் தப்பாக இருக்குது, நான் அவனுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்ருக்க. நான் எல்லாம் யூடியூப் பார்த்து நல்லா கற்றுக்கிட்டேன், நான் என்ன பண்ணாலும் சரி அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அலோ பண்ணாமல் பேக் பண்ணி வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா என்னடா திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ நக்கல் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே கார் கண்ணாடியை திறந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த மிக்கோ வந்து நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி சத்தமாக கூப்பிட்றா. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆகிடுது. என்னடா இது, நம்ம 2 பேரும் தானே போகிறதா இருந்தோம், இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் இல்லை நான் வந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவளையும் கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கரெக்டாக அங்கேருந்து இறங்கி வரா. நம்ம ஹீரோனை பார்த்து நான் அவங்க 2 பேர் கூட வரதில்ல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் பேக் பண்ணி காலையிலே வந்துட்டு எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்துட்டியே, அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்துட்டுருக்கா. வேற எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோயின் அவாட்டுக்கு போயிட்டு காரில் முன்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிறா. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த மிக்கு வந்துட்டு அங்கே தானே ஹீரோ கூட தான் உட்காரதா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மிக்குக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளுக்கு பின்னாடி உட்காந்தா காரில் வந்து ஒத்துக்காது, நிறைய வாமிட்டிங்கெல்லாம் இருக்கும், அதனால் எப்போவுமே அவன் முன்னாடி தான் உட்காருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு மிக்கு வந்து என்ன சொல்கிறதே தெரியாமல் ஹீரோவையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயினும் வரீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குறா. ஸோ 2 பேரும் ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கர கடுப்பில் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஹீரோக்கு பார்க்க தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் இங்கே மிக்குக்கு முன்னாடி எதுவும் பேச முடியாமல் ரொம்பவே தவிச்சு போயிடுறான். இந்த மிக்கோ அங்கே நடக்கிற ஆக்வர்ட்னஸ்லாம் புரியாமல் நடுநடுவில் பூந்துக்கிட்டு ஹீரோக்கு இதை ஊட்டி விட்றேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு படுத்து எடுத்துட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேர் தனியாக வந்துட்டு மாட்டதுக்கப்புறமா இவனும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வழியாக சொல்லிடுறான். நான் வந்து ஃபர்ஸ்ட் அவளை இன்வைட் பண்ணுற பிளானே இல்லை, அவள் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டா, அதனால தான் நான் அவளை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கு வந்து ரூம் வந்து அவன் 2 தான் புக் பண்ணியிருப்பான். ஹீரோயினுக்கு ஒரு ரூம் இவனுக்கு ஒரு ரூம்னு. இப்போ 3 பேர் இருக்கிறதுனால வேற வந்து அங்கே ஒரு வாக்குவாதம் வர ஹீரோ கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு மடுப்ப உடனே ஹீரோயினும் இல்லை நீ நானும் ஒன்றா தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கொண்டு வந்திருக்க ஃபுட்டை வந்துட்டு அவன் சாப்பிட்றதுக்காக கேட்குறான். நடுவில் இந்த மிக்க என்ன பண்ணுறான்னா அதை வந்து எப்படியாவது கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பேசாமல் ஒரு வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லி அவனை எடுத்துகிட்டு போயிடுறா. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மிக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே ஒட்டி உரசிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட இருந்து அவனை விலக்கி கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஒரு தேர்ட் வீல் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு நிறைய குழப்பங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அங்கே மிக்க இல்லாத சமயம் அவங்க 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் பேசிக்க ஆரம்பிக்கும் போது இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கேட்கிட்டா, நீ நிஜமாவே இவளை டேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் வந்துட்டு ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இவ உன்னோட டைப்பே கிடையாது, உன்னோட டைப் பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஸ்கூல் டேஸ்லேருந்து நீ யாரெல்லாம் டேட் பண்ணியிருக்கேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஏன் பார்க்க க்யூட்டாக இருக்கா, அதுவும் இல்லாமல் என்னை ரொம்ப வந்து விரும்புகிறா, என் பின்னாடியே சுற்றுறா அப்படின்னோடனே ஓ உன் பின்னாடியே ஒருத்தி சுற்றணுங்கிறது தான் உன்னோட ஆசை போல், அதனால தான் இந்த மாதிரி இருக்கியா என்ன, இது வரைக்கும் உனக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு என்கிட்ட க்ளோஸராக வரவே இல்லை, என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் இவன் நான் வரேன்னு தெரிஞ்சும் என் கூடவே இங்கே கிளம்பி வந்திருக்கா, உன் கூடவே வேற கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கா, உன்னை வந்து ரெஸ்ட் ரூமுக்கு தவிர வேற எங்கேயும் தனியாக விட மாட்டேங்கிறா, அதனால் உனக்கு இதெல்லாம் பிடிச்சி போயிடுச்சுல அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லவ் பண்ணுறவங்க இப்படி தானே கிளிஞ்சியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் மெவின் வந்து கொஞ்ச நாளாக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்கான். ஸோ மெவினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூட்டில் போய் தானே ஆகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மெவின் வந்து இவளை பர்சியூ பண்ணுறது அவனுக்கு பிடிக்கல,
பிடிக்கலனாலும் அவள் திரும்ப ஹர்ட் ஆகிடுவாங்கிற பயத்தினால தான் வந்து அவன் அந்த மாதிரி இருக்கான். அதனால் அதுக்கு கமெண்ட் பண்ணாமல் விட்டுடுறான். ஸோ இவங்களுடைய டேஸ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கர காண்டாயிடுது, லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்றா டின்னருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு ரூமுக்கு போகிறா. அந்த சமயத்தில் இங்கே மிக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் வந்து நம்ம அண்டர் வாட்டர் டைவிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன், இங்கே எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் நான் முதல்ல ஹீரோயினுக்கு ஓகேவான்னு கேட்குறேன், அவளுக்கு ரெடினா நம்ம எல்லோரும் போகலாம், அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் அங்கே வரா. ஸோ இவங்க பேசுகிறது வந்து அவள் கேட்கறதுக்காக ஆரம்பிச்சிடறா. அப்போ அந்த மிக் சொல்கிறா ஹீரோயினை கேட்கணுமா, நான் நம்ம 2 பேருக்காக தானே இந்த பிளான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோவும் இல்லை நான் இந்த வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணதே ஹீரோயினுக்காக தானே, சின்ன வயசில் நாங்கள் டிசைட் பண்ணது தான், எங்களில் ஒருத்தர் அப்செட்டாக இருந்தால் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னவும் இந்த மிக் உடனே வந்து பொசசிவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்போ இந்த இடத்துல நான் தான் தேர்ட் வீல்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோவும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம 3 பேர் சேர்ந்து ஃபன்னாக இருக்கலாம் தானே சொல்கிறேன், நீ ஏன் ஹீரோயின் கிட்ட போய் கேளு, நாளைக்கு மார்னிங் நம்ம இந்த மாதிரி டைவிங்க்கு போகலாமான்னு சொல்லி அவள் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த மிக்கவும் அதெல்லாம் கரெக்டு, நான் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் தேர்ட் வீல் தானே அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ அவளுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நானும் அவளும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், நாங்கள் க்ளோஸாக இருக்கிறத ஒன்று அஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீயாவே வந்து எடுத்துக்காத அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த மிக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பிளான் இருக்குது, ஹீரோ தான் உங்ககிட்ட கேக் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க நம்ம ஹீரோயினும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பியர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணும் எனக்கு பியர்லாம் சுத்தமாக பிடிக்காது தெரியுமா அப்படின்னோடனே அப்புறம் எப்படி நீ ஹீரோவை டேட் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்ட, அவனுக்கு பியர் இல்லாமல் இருக்கவே முடியாது தெரியுமா, அவனுக்கு பிடிச்ச ட்ரிக்கே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபுட்டில் ஆனியன் வந்துட்டு எப்போவுமே ஒதுக்குற பழக்கம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்க உடனே அந்த மிக்குக்கு ரொம்பவே சேட் ஆகிடுது. அவளோ வந்து ஹீரோவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு குத்தி காட்டுற மாதிரி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க ஹீரோயினும் குத்தி காட்டுறனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவனும் நானும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்கோம், அதனால் எனக்கு அவனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், அவனோட அம்மா தங்கச்சிக்கு தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு நிறைய தெரியும், அதில் உண்மைதான், அதில் நான் குத்தி காட்டணும்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ அந்த மிக்கு நீ என்னதான் இருந்தாலும் நீ அவனுக்கு ஃப்ரெண்டு மட்டும் தானே, அவனை லவ் பண்ணுறது என்னையே தானே, அதனால் லவ்வில் நான் என்னைக்கு தூக்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து ஹீரோவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அது கட்டத்தில் அவளால் நடக்கக்கூட முடியல. நம்ம ஹீரோயின் தான் அவளை கை தங்கலாம் கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சு ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ அவளும் வந்து அந்த அரமயக்கத்திலே நீ ஹீரோக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வந்து ஃபஸ்ட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவளோ ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கரெக்டு தான் நீ சொல்கிறது, நானும் இதை தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதை உன் மனசில் என்றைக்குமே வச்சுக்கோ, எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறாது, நீ என்னை இனிமையாக பார்க்காத, நீ ஜெயிக்க வேண்டியது என்னையே கிடையாது, ஹீரோவுடைய காதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பீச்சில் வந்து பால் எல்லாம் கொஞ்சம் டாஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கிளாஸ் பீஸ் அங்கே மிக்கோடைய காலில் வந்து கிழிச்சிருது. ஸோ அவளுக்கு வந்து ரத்தம் வர ஆரம்பித்தோடனே ஹீரோயினும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறான். ஸோ இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஊண்டெல்லாம் ரேப் பண்ணிட்டு அங்கே ரூமுக்கு வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்திருக்க சமயத்தில் ஹீரோவும் இதுக்கு மேலே இங்கேருந்து நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் ரூம்குள்ளேயே அணிஞ்சு கிடக்கிறதுக்கு நம்ம பேசாமல் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்கு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு அப்போ தான் ஹீரோயின் ஞாபகமே வந்த மாதிரி டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயின் மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கா. அதாவது இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஒர்க் ரிலேட்டடாக ஒரு கால் வந்துருச்சு, அதனால் நான் இப்போ பஸ்ஸில் கிளம்புறேன், எப்படியோ அவளுக்கு காலில் அடிப்பட்டதுனால நீங்களும் கிளம்பிடுவீங்க இல்லையா, அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, சேஃபாக கொண்டு போய் அவளோட வீட்டில் விட்டுடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ இது படித்தோடனே ஹீரோவும் அவள் ஆல்ரெடி கிளம்பிட்டாலாமா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். ஹீரோயின் வந்துட்டு தனியாக கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்து சேர்ற சமயத்தில் பார்த்தா அவளுக்காக மெவின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மெவின் எப்படின்னா ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு ரிங் பண்ணிட்டு கேட்டுகிட்டே இருப்பான் ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு. நிக்குக்கு வந்துட்டு அவள் ஆல்ரெடி வெக்கேஷன் போயிருக்கான்றது தெரியும், இருந்தாலும் நிக்குக்கு வந்து மெவினை சுத்தமாக பிடிக்காது, அவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, அதனால நிக் வந்து எனக்கு தெரியாது அப்படி சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா வேற ஒரு பொண்ணு வந்து கால் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட வெக்கேஷன் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட மெவினுக்கு அது தெரிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து அவளோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசணும், இல்லை டின்னர் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் நான் இங்கே இப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது, நீ எப்படி இங்கே வந்து நின்றுட்டுருக்க, அப்போ என்ன சும்மா நின்றுட்டு போகலான்னு பார்க்குறியா, உனக்கிட்ட வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கா. மெவினும் வந்துட்டு அமைதியாக வந்து உனக்காக காத்துட்ருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஹீரோ வந்து சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறா. பேசாமல் இந்த மாதிரி லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு அவன் கூட போயிட்டு வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் அவனும் திரும்ப வந்து நாளைக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் வந்து பழசெல்லாம் வந்து ரீகால் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது, பழைய மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் பழைய மாதிரியா எப்படி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கோ இல்லை என் ஃபேமிலிக்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவியே அந்த மாதிரியா. ஸோ சத்தியமாக வந்துட்டு நான் ஒரு தடவை அடிபட்டது திரும்ப வந்துட்டு மறக்க மாட்டேன், அதனால் என்னால் உன் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே மெவின் நான் இப்போ உன்னை அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, என்னோட டைம் எல்லாத்தையும் உனக்கு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன், அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டுறேன், நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போனியே அப்படின்னு சொல்லிட்டு யார் இது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. மெவின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போயிடுறா. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மெவினால தானே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவள் அவ்வளோ ஹர்ட் ஆனால் அவள் அதுலேருந்து ஹீரோ மீட்டு வரதுக்கு ரொம்ப திணறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெவின் வந்து ஹீரோயினை உள்ளே அனுப்பிவிட்ட உடனே பார்த்தோன்னா அங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். இவன் இதுக்கு முன்னாடியே ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வந்திருப்பான், பட் ஆனால் அவள் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ அங்கே மெவின் இருக்கிறத பார்த்துட்டு அவனை போய் சத்தம் போடுறான், அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். ஹீரோயினோட தப்பான ஒரு இன்டென்ஷனில் பழகிந்தாவோ ஹீரோயினை வந்து ஹர்ட் பண்ணுறதாக இருந்தாலோ போன தடவை மண்ணு சும்மா இருக்க மாட்டேன், இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே மெவின் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் ஒரு கேம்பெயினுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவங்க பாஸ் வந்துட்டு அடிக்கடி வந்து இவங்க 2 பேருக்கும் கோர்த்து விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சமயத்தில் இவன் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக ஷூஸ் வந்துட்டு இவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே ஏறி ஷூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி விழுகிறா. அப்போ மெவின் அவளை தாங்கி பிடிக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகால் ஆகிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்தில் அந்த மேக் அங்கே ஹீரோவை அப்ரோச் பண்ணுறா. இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கேட்டேன், உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீ சைனாக்கு போகிற மாதிரி இருக்குமாமே, இந்த ப்ரொமோஷனை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணாத, நீ சைனாக்கெல்லாம் போகாத, என்னால் உன்னை வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இது என்னோட ஆசையும் கூட, தயவு செஞ்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவனும் வந்து நான் இதை இன்னும் யோசிக்கவே இல்லை, முதல்ல ப்ரொமோஷனே வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் இவரோட கம்பல்ஷன் வந்து அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துட்டுருக்கு. மேக்கோ அதுக்கப்புறமா ஒரு நாள் லீவ் அன்னைக்கு அவங்க 2 பேரும் லஞ்சுக்கு வராங்க. அந்த சமயத்தில் அவன் அவளுக்கு ஷ்ரிம்பெல்லாம் பீல் பண்ணி கொடுத்துட்ருக்கான். உடனே அவன் எனக்காக தான் ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி பண்ணுறலன்னு உடனே இல்லை பிம்முக்காகவும் எப்போவுமே நான் தான் பண்ணுவேன், அவளுக்கு பண்ணவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அவளுக்கு திரும்ப வந்து பொசசிவ் ஆகிடுது. உடனே வந்துட்டு எதுவுமே எனக்குன்னு ஃபஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறா. அந்த சமயத்தில் அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போது ஹீரோயின் கிட்ட வந்து கால் வர இவ கால் எடுத்து பேசிடுறா. இந்த மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே கட் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறமா இந்த மேக் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு வச்சிருக்கா. அதை செக் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அவளுடைய ஃபியூச்சர் பார்ட்னருக்கு என்னெல்லாம் இருக்கணும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அவள் டேட்டிங்காக என்னெல்லாம் எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியவனை டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எல்லா செக்லிஸ்ட்லையுமே செக் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம ஹீரோ பின்னாடி இவ சுற்றிட்டு இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே டேலி ஆகிடுச்சு. 2 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இவனோட ஆஃபீஸில் அந்த கேம்பெயின் ப்ராஜெக்ட்டுக்காக மெவினை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினும் நிக்கும் வந்துட்டு ஒன்றா உள்ளே வர நிக்குக்கும் மெவினுக்கு தான் ஆகாது இல்லையா. ஸோ வந்து அவன் முறைச்சிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். அப்போ மெவினும் ஹீரோயினை பார்த்த உடனே ஒன்று செக்ரட்டரியை கூப்பிட்டு அவகிட்ட இருந்து ஃப்ளாஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால அவனை ரிஜெக்ட் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் தேங்க் பண்ணி வாங்கி வச்சுக்கிறான். மிக்குக்கோ இருக்க காண்டி ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் இங்கே மெவினுக்கு ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வந்து எப்படி போஸ் கொடுக்குறதுன்னெல்லாம் வந்து தெரியலை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். திரும்ப அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவனோட போஸ் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடியவரோ வந்து பேசாமல் இவனுக்கு ஒரு கப்பல் ஷூட் மாதிரி நடத்தினா இவன் வந்து ஆக்வர்டாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காகன்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் உள்ள தூக்கி இழுத்து விட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு மென்னு முழுங்கி அப்படியே அவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்க. அங்கே மெவினோ ஒரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்க்கக்கூடிய நிக்குக்கு இன்னும் கோவம் வந்துட்டுருக்கு. இன்னும் இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரையுமே ஒரு டின்னருக்கு வந்து கூப்பிட்றான். பட் எல்லாரும் ஆல்ரெடி வந்து ப்ரீ பிளான்ஸ் இருக்கிறதுனால ஹீரோயின், மெவின், நிக், அப்புறம் இங்கே மெவினுடைய செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினோட பாஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கே எல்லாருமே போகிறாங்க. அங்கேயும் ரொம்ப ஆக்வர்டாக தான் இருந்துட்டுருக்கு. நிக்கும் மெவினும் நம்ம ஹீரோயினுக்காக அட்டென்ஷன் கொடுக்கறதுல சண்டை போட்டுட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிக் இருக்கா இல்லையா, அவள் வந்து எப்போ பாரு வந்து அவளுடைய செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஹீரோவோடைய அம்மாவை வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனை கட்டாயப்படுத்தி அவனோட வீட்டு வாசல்லே வந்து நின்றுடுறா. ஸோ இவனும் வேறு வழியே இல்லாமல் சொல்லி பார்த்துட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அம்மா கிட்ட பார்த்த உடனே இவன் தன்னை அறிமுகப்படுத்திக்க அவங்க அம்மாவோ ஹீரோவை பார்த்து சத்தம் போடுறாங்க. என்கிட்ட யாராவது கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வரணும்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லுன்னு சொன்னால, இப்போ பாரு எனக்கும் இந்த அங்கிளுக்கும் வந்துட்டு ஏற்கனவே பிளான் இருக்குது, இப்போ இதனால் வந்துட்டு என்னால் பிளானெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, பேசாமல் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா லஞ்ச் பண்ணிக்கோங்க, நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறோம், எங்களோட பிளான் எங்களுக்கு முக்கியம், எங்களால் வந்துட்டு அதில் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா
கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொல்லி தான் பார்த்துருப்பான், இந்த மிக்கு தான் வந்துட்டு அடம் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பா. ஸோ அவளுமே வந்துட்டு அப்படியே மூக்குடைஞ்சு போயிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கே ஹீரோடைய தங்கச்சி வரா. ஸோ வந்த உடனே வந்துட்டு இந்த மிக் திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு, நீ எங்களோட ஜாயின் பண்ண அப்படின்ன உடனே அந்த பொண்ணுக்கும் இவளை சுத்தமாக பிடிக்கல பார்த்தோன்னே. அதனால அவளும் இல்லை எனக்கு பசிக்கலைன்னு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுறா. மிக் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஹீரோ அவனோட தங்கச்சி கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் தங்கச்சியும், அம்மாவுக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கல, ஏற்கனவே உனக்கு தெரியும்ல, அம்மாவுக்கு கால்வாசி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பிடிக்காது, பிம்மோட அம்மா வந்துட்டு அவளை கம்பேர் பண்ணி தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ வேற நீ அழைக்காமல் அந்த பொண்ணே உள்ளே வந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா அம்மாவோட கேரக்டர் உனக்கு தெரிஞ்சு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நீ என்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லாமல் அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன். அப்படின்னா அவள் வேணும்னே வந்துட்டு உங்ககிட்ட கூட பெர்மிஷன் வாங்காமல் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அமைதியாக இருந்துட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லு, நீங்கள் 3 பேராக வந்துட்டு பீச்சுக்கு போனீங்களா? உனக்கு என்ன அறிவே கிடையாதா? யாராவது ஃப்ரெண்டு கூட போகும்போது கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவாங்களா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகும்போது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னோடனே அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினும் நீயும் தனியாக போகிற சமயத்தில் என்ன கூட கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. அப்படி இருக்கப்போ எவ்வளோ ஒருத்தி கூட்டிகிட்டு போயிருக்கனா, இதுலேயுமே அவள் தானாகவே வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீயும் ஹீரோயினும் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அமைதியாக இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. ஸோ எனக்கு இந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, இவள் வந்து ரொம்ப மோசமானவளாக இருக்கா, நீ எப்படி இவளை போய் டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது கேட்டோன்னே ஹீரோவும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அவள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டபனாக இருக்கலாம், பட் ஆனால் அவள் ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்க பொண்ணு தான், க்யூட்டாக இருக்கா, என்னை ரொம்ப விரும்புகிறா. இது வரைக்கும் என்னோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பிம்முக்கும், அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டதில்ல. ஆனால் இவள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா தெரியுமா, பீச்சுக்கு வந்தா நாங்கள் 3 பேரும் தான் எல்லா விஷயங்களும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போகிறப்ப நடுவில் வரா அப்படின்னா அவள் வேவ் பார்க்க வரான்னு தான் அர்த்தம். நீ வந்து ஒரு பையனாக இருக்கிறதுனால உனக்கு பொண்ணுங்களோட மைண்ட் செட்டே புரிய மாட்டேங்குது. நீயும் ஹீரோயினும் ஒரே ஜெண்டராக இருந்திருந்தா அவள் அதை பண்ணியிருக்க மாட்டா. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அன்லெஸ் ஆர் அன்டில் அந்த பையன் வந்து ஒன்று கேவாக இருக்கணும், இல்லைனா அந்த பொண்ணு வந்து லெஸ்பியனாக இருக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு பையனும் பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸே இருக்க முடியாது. அந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த பொண்ணு உங்கள் 2 பேரையும் வேவ் பார்க்குறதுக்காக அந்த பீச்சுக்கு உங்ககிட்ட மூஞ்ச காட்டி உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த பொண்ணு இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இப்போ என்னுடைய அறிவுப்படி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோயேன், ஒன்று நீயும் நம்ம ஹீரோயினும் இத்தனை வருஷம் பழகின பழக்கத்துக்காக கப்பல் ஆவீங்க ஃப்யூச்சரில், அப்படி இல்லைனா 2 பேரும் வந்துட்டு முக திருப்பிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஆகிடுவீங்க, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசு கொஞ்சம் பக்குன்னு ஆகிடுது. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அங்கிள் கூட இருந்தாங்கல்ல, அந்த அங்கிள் வந்து ஹீரோவுடைய அம்மாவை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடத்துவார். இப்போ அவங்க பொண்ணை வந்து அதுக்கு கிளம்பி வர சொல்லி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் வரும்போது மாதிரி கோத்திக்காக ட்ரெஸ் பண்ணாமல் கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மறுக்கிறா. அப்போ தான் ஹீரோ உள்ளே வரான். 2 பேருக்கு என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே, அவங்க அம்மாவும் சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டுருக்கேன், உனக்கு ஒரு பாஸ் வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா பாஸ். ஸோ உடனே நம்ம ஹீரோவும், நான் முதல்ல ஹீரோயின் வராலான்னு கேட்குறேன், அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னோடனே, நான் பாஸ் வேணுமான்னு கேட்டது ஹீரோயினுக்கு கிடையாது, உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் அந்த ஹீரோடைய தங்கச்சி சொல்கிறா, ஹீரோயினுக்கும் சேர்த்து ஒரு பாஸ் வாங்குங்கம்மா, அவள் வந்தானா இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வரேன், அது மட்டும் இல்லாமல் அவள் வந்தா அப்படின்னாக்க அவள் என்ன ட்ரெஸ் எனக்கு சூஸ் பண்ணி தராளோ எந்த கலராக இருந்தாலும் சரி நான் மறக்காமல் நான் போட்டுப்பேன், ஏன்னா அவளுடைய சாய்ஸை வந்து நான் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப குஷியாகிடுது. ஹீரோயினோட சாய்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் அவள் இங்கே வந்து தான் உன்னை வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ண வைக்கணும்னா நான் சத்தியமாக வந்துட்டு பர்சனலாகவே இன்வைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினோக்கு ஆஃபீஸில் வந்து ஃப்ளாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் வந்து டேரெக்டாக இப்போ வாங்க மறுத்துட்டதுனால அவளோட கொலீக் மூலமாக இவன் வந்து ஃப்ளாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான் மெவின். ஸோ ஹீரோயின் அதனால் கோவப்பட்டு மெவினுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளும் வந்துட்டு இவனை எப்படியாவது டார்கெட் பண்ணுற மாதிரியே சுற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கடுப்பாகிடுது. பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லி காலை வந்து கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ இவங்க இந்த மாதிரி கான்வர்ஸ் பண்ணிக்கிறத அங்கேருந்து நீக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இதோட இந்த பாட்டு முடியுது.